அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உடை என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் சென்ற வாரம் செருப்பு அணிவது குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதில் ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். செருப்பு ஒரு கேவலமானதாக கருதாமல் அது ஒரு ஆடையாக கருதி கொள்ள வேண்டும். மற்ற ஆடைகளில் அழுக்குப்பட்டால் கழுவி கொள்வது போல் செருப்புலையும் பட்டால் கழுவி கொள்ளணும், அவ்வளவுதானே தவிர செருப்புங்கிறது ஒரு கேவலமானதோ ஒரு அருவருப்பான பொருளோ கிடையாது. இதுதான் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை என்பதை நம்ம சென்ற வாரம் ஓரளவுக்கு பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும்போது செருப்பு அணிந்து தொழுதுருக்கிறாங்க. தொழுகையில் செருப்பு அணிதல்ங்கிறது எந்த ஒரு மதத்தவர்னு ஏற்றுக்கிற மாட்டாங்க. வழிபாட்டு நேரத்தில் செருப்பணிந்து எப்படி வழிபடுறது என்று கேட்பார்கள். தொழுகை வழிபடுறதை விடுங்க, வழிபாட்டு தலங்களுக்கு உள்ளேயே போக முடியாது. எந்த ஒரு வழிபாட்டு தலமாக இருந்தாலும் வெளியே செருப்பை கழட்டி போடுவதற்காக அதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுருப்பார்கள். அந்த செருப்பை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாதுகாவலரை ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க. அப்போ ஏன்னு கேட்டால் அது அவசியம்னு நினைக்கிறாங்க. செருப்பு போடுவது தப்பு, வழிபாட்டு தலத்துக்குள்ளே செருப்பு போட்டு வரக்கூடாது என்கிற மாதிரி நினைக்கிறாங்க. புகாரியில் 386வது ஹதீஸில் ஒரு செய்தி இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் கேட்குறார், கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீ நஅலைஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பணிந்து தொழுதிருக்கிறார்களா? அனஸ் தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஊழியர், ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா நேரத்திலையும் கூட இருந்தவர். அதனால் அவர்கிட்ட கேட்குறாரு. சாயித் இப்னு யஸீதுங்கிற ஒரு தாபி கேட்குறாரு, கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீ நஅலைஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பு அணிந்து தொழுதிருக்கிறாங்களா என்று கேட்ட உடனே அவர் சொன்னார், ஆமாம் தொழுதிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் செருப்பு அணிந்து அணிஞ்சிருக்காங்க, தொழுதிருக்கிறாங்க என்று ஹதீஸ் இருக்குது. இது புகாரியில் 386வது ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும்போது செருப்பு அணிந்து தொழுதுருக்கிறாங்கன்னு சொன்னால் செருப்பு கேவலமானது கிடையாது. தேவைப்பட்டால் செருப்பு போட்டுக்கலாம். அன்றைக்கு மண் தரையாக இருந்தது, அதனால் செருப்பு போட்டு போகிறதுங்கிறது அதை நம்ம எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் சலவைக்கல் போட்டு இந்த மாதிரி கார்பெட்லாம் போட்டிருக்கும் பொழுது இது செருப்புடைய மண்ணெலாம் தேங்கிருங்கிற ஒரு நிலைமை இதில் இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எல்லாம் மண்ணு தான், தரையெல்லாம் மண்ணு தானே, நெத்திலாம் மண்ணெலாம் ஒட்டிக்கிறோம். அந்த மாதிரி செய்கிறதுனால தரை மாதிரியான கணக்கில் அந்த பள்ளிவாசல் இருந்ததுனால ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு தான் எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் இந்த பள்ளிவாசலில் தொழுவது இல்லாமல் வெளியில் தொழக்கூடிய பல தொழுகைகள் நமக்கு இருக்கிறது. பெருநா தொழுகை தொழுகிறோம். பெருநா தொழுகை நேரத்தில் பெரும் கூட்டம் இருக்கும் பொழுது அந்த செருப்பை போட்டு பாதுகாப்பதற்காக வேண்டி எங்கனை போட்டேன்ட்டு தடுமாறி கொண்டு நிற்பார்கள். செருப்பை போட்டு விட்டு தொழுகை முடிஞ்ச உடனே எங்கே போடுறேன்னு தெரியாது, போட்ட செருப்பு எங்கே கிடக்குன்னு தெரியாது. அடுத்த ஆளுக்கு ஏறி மிதித்து புது செருப்பு வாங்கிட்டு வந்திருப்பாங்க, ஏறி மிதித்து அந்த செருப்பை நினைஞ்சிருவாங்க, கந்தர்கோலம் பண்ணி விட்ருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு தடுமாற்றம் வரும்போது பெருநாள் அன்றைக்கி போட்டு தொழுவுங்கள, ரசூலுல்லாஹ் தொழுதுருக்காங்கல்ல, பெருநாள் தினத்தில் வரிசையாக தொழுவும் பொழுது செருப்பு அணிந்தே தொழுவலாம். செருப்பில் அசுத்தம் இருக்கான்னு பார்த்துக்கணும், இல்லை அசுத்தம் இருக்கான்னு பார்த்துக்கிறணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது மாதிரி ஜனாசா தொழுகைக்குன்னு போகிறோம், பல கூட்டம் வர்றாங்க, அதில் எல்லோரும் செருப்பு ஓரமாக கழட்டி வச்சுட்டு போய் தொழுதுட்டு அப்புறம் செருப்பை தேடிக்கொண்டு அதிலே கொஞ்சம் ஒரு அசௌகரியம் நமக்கு ஏற்படுறதை பார்க்குறோம். அந்த மாதிரி நேரங்களுக்கு ரசூலுல்லாஹ் எப்பவும் செருப்பு போட்டுன்னு தொழுவலை, காட்டி தான் இருக்கிறாங்க. எல்லா தொழுகையிலையும் செருப்பு போட்டு தான் தொழுவோம், செருப்பை போடாமல் தொழுதுருக்குறாங்க. தொழுகைக்கு செருப்பு போடுவது அவசியமானது கிடையாது, ஆனால் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் போட்டுக்கலாம்ங்கிறது நம்ம எங்கே கடைப்பிடிக்கிறது சரியாக வரும்னு கேட்டால், பொதுவான திடல் மாதிரி மண் மாதிரி உள்ள இடங்கள் இருக்கும்ல, அங்கே தொழுகிற இடங்களாக இருந்துச்சுன்னா, ஒரு வெளியூரில் பிரயாணத்துக்கு போகிறோம், ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி இறங்கி தொழுகிறோன்னு வைங்களேன், அங்கே போய் செருப்பை கழட்டிட்டு தொழுவ தேவையில்லை, செருப்பு எடுத்துகிட்டு ஓடி போயிடுவாங்க.
அதனால் செருப்பை நின்று தொழுத வேண்டியதானே, செருப்பை எங்கே போடுறோன்னு யோசிக்க தேவையில்லை. இப்போ செருப்பில் நின்று கொண்டே ருக்கு செய்யலாம், சஜிதா செய்யலாம், எல்லாமே செய்யலாம், செருப்பு போட்டுக்கொண்டு செய்யலாம்ங்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு இருக்கிறதுனால அதில் மறு கேள்விக்கு நமக்கு இடம் இல்லை. அதே மாதிரி அபூ சயீத் அல் குத்ரிங்கிறவங்க அறிவிக்கிறாங்க, இது முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய செய்தி. சல்லாபினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்த யௌமின், ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். ஃபலம்மா கான ஃபி பாலி சலாத்திஹி, தொழுகையில் கொஞ்சம் கடந்த பிறகு ஆரம்பிக்கும்போது தொழுதுட்டாங்க, சில பகுதினா ஒரு ரக்காத்து 2 ரக்காத்து போனதுக்கு பிறகு ஹலஅன் அலைஹி, செருப்பை கலட்டுறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும்போது செருப்பு அணிந்து தொழுகிறாங்க. கொஞ்சம் தொழுகை போன உடனே ஹலஅன் அலைஹி, 2 செருப்பையும் கலட்டி விட்டார்கள். கலட்டி வலாஹுமா யசாரிஹி, இடது பக்கம் வைத்து கொண்டார்கள். செருப்பை கலட்டி இடது பக்கமாக வச்சுட்டாங்க. ஃபலம்மா ரஅன் நாசு தாலிக, பின்னாடி மக்கள் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, அவங்க இதை பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் செருப்பு போட்டிருக்கிறாங்க, திடீர்னு கலட்டுறாங்க, திடீர்னு இடது பக்கம் வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அனைவரும் செருப்பை கட்டிட்டாங்க. செருப்பு அணியக்கூடாதுன்னு தடை வந்துருச்சு போல இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹ் செருப்பு அணிந்து தொழுகிறாங்க, திடீர்னு செருப்பை கலட்டுறாங்க, அப்படின்னா இனிமேல் செருப்பு அணியக்கூடாது என்று இதை உத்தரவு வந்திருக்கும் என்று அவங்க நினைத்து கொண்டு எல்லாரும் செருப்பை கழட்டிட்டாங்க. தொழுது முடித்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மா பாலுக்கும் அல்கைத்தும் ஆளுக்கும், நீங்கள்லாம் எதுக்கு செருப்பை கலட்டினீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களாம் சொல்கிறாங்க, நீங்கள் செருப்பை கலட்டினீங்கல்ல அதனால தான் கலட்டணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்ன ஜிப்ரீல் அத்தானி, நான் கலட்டுற ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், ஜிப்ரீல் என்ற இடத்துல வந்தார், வந்து அஹ்பரணி அன்னஃபிஹிமா கதரன், அந்த செருப்புக்கு அடியில் அசுத்தம் ஒட்டி கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னார் அவர். நீங்கள் போட்டிருக்கிற செருப்பில் அசுத்தம் ஒட்டி இருக்குன்னு சொன்ன உடனே அசுத்தமானதை போட்டு தொழக்கூடாதுல்ல, அசுத்தமான செருப்பையும் போட முடியாது, அசுத்தமான சட்டையும் போட முடியாது, அசுத்தமான பேண்டையும் போட்டு தொழ முடியாது. ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும், கீழே அணிகிற செருப்பு சுத்தமாக இருக்கணும். இப்போ செருப்பு கீழே ஏதோ ஒரு மலத்தை கலத்து மீச்சிட்டு வந்திருப்பாங்க அவளுக்கு, அதை தூய்மைப்படுத்தாமல் இருந்ததுனால என்ன செஞ்சிட்டாரு, ஜிப்ரீல் வந்து சொல்லி காட்டுறாரு. அதனால தான் நான் என்ன செஞ்சேன்னா கலட்டினேன். அதனால ரசூலுல்லாஹ் இப்போ சொல்கிறாங்க, ஃபைதா ஜா அஹதுக்கும் இலல் மஸ்ஜிதி, இனிமேல் நீங்கள் பள்ளிவாசலுக்கு யாராவது வந்தீங்கன்னு சொன்னால் ஃபல் யன்துர் ஃபீ நஅலைஹி, அந்த செருப்பை தூக்கி பார்த்துக்கிறங்க, பார்த்து ஃபைன்ற ஆஃபிஹிமா கதரன், அதில் ஏதாவது அசுத்தங்கள் ஒட்டி இருக்கும் என்று சொன்னால் ஃபல் யம்ஸஹுமா, அதனால் தேய்ச்சிட்டு தரையில் தேய்ச்சி விட்டுட்டு ஒல் யுஸல்லி ஃபீஹிமா, அதிலே தொழட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ செருப்பணிந்து சஹாபாக்களும் தொழுதுருக்குறாங்க, ரசூலுல்லாஹும் தொழுதுருக்குறாங்க. இது ஜமாத் தொழுகையில், இது பள்ளியில் தான் நடக்குன்னு விளங்குது. பள்ளி வாசல்லே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பணிந்து தொழுகிறாங்க, பின்னாடி இருக்கிற மக்களும் செருப்பணிந்து தொழுகிறாங்க. அசுத்தம் இருந்ததுனால தான் செருப்பை கலட்டுறாங்க, அசுத்தம் இல்லைன்னா கலட்ட தேவையில்லை. அப்போ நம்ம பெருநாள் தொழுகை எது தொழுவதாக இருந்தாலும் செருப்பை தூக்கி பார்த்துக்கிறேன், கீழே ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருக்காண்டு, அது கழுவணுன்ற அவசியம் கிடையாது. காய்ந்து போன அசுத்தங்களை தேய்ச்சாலே போதும், தரையில் தேய்த்து விட்டு என்ன செய்யுங்க, அதிலே தொழுவுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதனால் இந்த பெருநாள் தொழுகை, ஜனாசா தொழுகை, இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் சரி, இந்த கார்பெட் போட்ட இடத்துலலாம் உங்களுக்கு வந்து அந்த பள்ளி நிர்வாகம் ஒத்துக்கிற மாட்டாங்க. எதனாலன்னு கேட்டால் அது அசுத்தமாயிரும். இது அதை விட சுத்தமாக வச்சுருக்குறோம். இப்போ தரை வந்து அசுத்தமாக இருக்கிறனால செருப்பு நம்மளை பாதுகாக்கும். இது வந்து மொசைக் தரை அல்லது மார்பிள் கல் போட்டது அல்லது கார்பெட் விரிக்கப்பட்ட இடங்களில் வந்து செருப்போடு வந்தால் செருப்பில் உள்ள மண்ணெலாம் என்ன செய்யணும், மூட்டை அள்ள வேண்டி வந்துடும். அப்போ ரசூலுல்லாஹ் எந்த இடத்துல செஞ்சாங்க என்பதை நம்ம பார்த்துக்கிறணும். அதுபோக தினசரி எப்போ பார்த்தாலும் 5 வேளை தொழுகையும் செருப்பு போட்டு தான் தொழுதாங்கன்னு இல்லை, அது ஒரு அனுமதிக்கப்பட்டதுன்னு காட்டியிருக்கிறதுனால நம்ம எந்த இடத்தில் செருப்பணிவது வந்து பிரச்சனை இல்லையோ, நன்மை தருமோ அந்த இடத்துல அணிந்து கொள்ள வேண்டியது. எந்த இடத்துல அணிவது வந்து அவளுக்கு சரியாக ஈஸியாக இருக்காதோ அதை தவிர்த்து கொள்ளணும்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு குழப்பமும் வராது. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அந்த செருப்பை என்ன செய்யணுன்னா போட்டு தொழுதுடணும். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு வசதிப்படுத்தா தொழலாம், வசதிப்படாட்டி தொழக்கூடாதுன்னு இருந்தாலும் அப்படி ஒரு புனிதம்னு நினைக்கிறாங்களே, அந்த புனிதத்தை உடைக்க சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், அபூதாவுத் வரக்கூடிய ஹதீஸ், ஹாலிஃபுல் யஹூத், யூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், ஃபைன்னஹும் லா யுஸல்லூன ஃபீ நிஆலிஹிம், அவங்க செருப்பில் தொழமாட்டார்கள், செருப்புன்னு ஒரு கெட்டது, அதை போட்டுட்டு இப்படி தொழுகிறது என்ற மாதிரியாக அவங்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உலா ஹிஃபாஃபிஹிம், காலுரை அணிந்தும் அவங்க தொழமாட்டாங்க. செருப்புக்கு உள்ளே போடும்ல, ஷூக்கு உள்ள காலுரை, சாக்ஸு போட்டு அவங்க தொழமாட்டாங்க, செருப்பு போட்டு தொழமாட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு மாறு செய்யுங்கிறாங்க. ஹாலிஃபுல் யஹூத், யஹூதுகளுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கன்னா போடுங்கிறாங்க. அந்த கொள்கையை உடைக்கணும். நீங்கள் வந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு என்ன செய்யணும், செருப்பு போட்டு தொழுது, அது புனிதங்க, வசதி இல்லைங்கிறதுக்காக நாங்கள் போடலையே தவிர செருப்பு போட்டு தொழுவுற பஞ்சாயத்து இல்லை.
அது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு காட்டுற விதமாக அவங்களுக்கு மாறு செய்தல்னா எப்போ பார்த்தாலும் போடணும்னு அர்த்தம் கிடையாது. ரசூலுல்லாஹ் எப்போ பார்த்தாலும் செருப்பு போட்டு தொழுதுட்டு இருக்கல. அதை நம்பிக்கையை உடைப்பதற்காக வேண்டி ஓரிரு தடவை நீங்கள் செருப்பு போட்டு தொழுதுட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்படி அந்த புனிதம்ங்கிற அடிப்படையில் இந்த செருப்பை நாங்கள் தவிர்க்கலை, எங்களுக்கு இந்த இடம் சரியாக இல்லாதனால நாங்கள் செருப்பு இல்லாமல் தொழுகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். அப்போ இது கட்டளையாகவும் போடுறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுது மட்டும் இல்லாமல் கட்டளையாகவும் போடுறாங்க. எப்படி நீங்கள் யூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள் அப்படிங்கிறது. இந்த ஹதீஸ் வந்து அபூதாவுது, அஹ்மது, ஹாக்கிம் இதில் எல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த செருப்பு போடுற விஷயமாக இது ஒரு புது கருத்து, இது வரைக்கும் எந்த ஒரு அறிஞர் சொல்லாத கருத்து நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த செருப்பணிந்து தொழுகிற விஷயமாக அஹ்மது இப்னு ஹம்பலை தவிர அனைத்து அறிஞர்களும் அது சரியான செய்யலாங்கிறாங்க. ஆமாம், ஹனஃபி, மாலிகி எல்லாம் சொல்லப்படலை, மக்களுக்கு சொல்லப்படலையே தவிர ஹதீஸை பார்த்து சட்டம் சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து இது அப்படி தான் சொல்லுவாங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் மட்டும்தான் அதை வந்து தவறுன்னு அந்த ஹதீஸ் கிடைச்சிருக்காது அவருக்கு. அவரை தவிர மற்ற எல்லா அறிஞர்களும் என்ன செய்கிறாங்கன்னா ஹசன் பஸ்ரி, இப்னு சீரின், இப்ராஹிம் நஹை, சௌரி, அபு ஹனீஃபா, மாலிகி, ஷாஃபி, இன்னும் ஃபகீஹ் ஃபுகாக்கல்ல அதிகமான பேர் என்ன செய்கிறாங்கன்னா அது வந்து பிரச்சனை இல்லை, நம்ம செருப்பு போட்டு தொழுவலாம், செருப்பு போட்டு தொழுவது எந்த ஒரு குறைபாடும் கிடையாதுங்கிறாங்க. அப்போ இந்த செருப்பணியின் தொழுதல்னு நான் இப்போ சொல்லும் பொழுது இது அதிகமான மக்கள் கேட்டிருக்காமல் இருந்தீங்கன்னா என்ன செருப்பு போட்டு தொழுவ சொல்லணும்னா என்ன செருப்பு போட்டு தொழுவுறதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபீலிங்கு வரும். புதுசாக சொல்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. புதுசுலாம் கிடையாது, ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க. அந்த சொன்னதோடு கட் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வரலை. அதனால் இடைப்பட்ட மக்களுக்கு தெரியாமல் போச்சே தவிர செருப்பை பற்றி முஸ்லீம்களுடைய அந்த காலத்து முஸ்லீம்களுடைய நம்பிக்கை இதுவாக தான் இருந்துச்சு. அது ஒரு ஆடை, அவ்வளோதான். ஆடை நல்லா இருந்தால் ஆடையை போட்டு தொழுவலாம்ல, அவ்வளோதான். ஆடை அசுத்தமாக இருந்தால் கழுவிட்டு தொழுவணும். இதே தான் செருப்புக்கும். அப்போ செருப்பும் ஒரு ஆடையை போன்று கருதணுமே தவிர செருப்பை கேவலமானதாக கருதக்கூடாது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், இதிலிருந்து விளங்கிக்கிறோம். அதே மாதிரி வந்து இந்த செருப்பணியில் சில ஹதீஸுகளில் வரும். என்னென்னு கேட்டால் நின்று கொண்டு செருப்பணியாதீங்க அப்படின்ற ஹதீஸ் இருக்குது. இது வந்து நிறைய நூல்களில் இது இருக்குது. ஆனால் இந்த ஹதீஸ் நின்று கொண்டு செருப்பணியக்கூடாதுங்கிற ஹதீஸை வந்து சிலர் என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. நின்றுட்டு தான் நம்ம செருப்புலாம் போடுறோம். நம்ம போடுற செருப்பு வந்து உட்காந்துக்கிட்ட செருப்பு ஆண்டிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே நின்று கொண்டு தான் செருப்பு அணிகிறோம். உலகத்தில் 95% பேர் நின்று கொண்டு தான் செருப்பு அணிகிறாங்க. அப்படி அணுவே தான் வசதியாகவும் இருக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னா குறுகிய என் தாயிலர் ரஜுல் காயிமன், நின்று கொண்டே செருப்பணிவது வெறுக்கத்தக்கது என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஒன்று வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக சில அறிவிப்புகளில் வருது. அபூ ஹுரைராவுடைய சொந்த கூற்று அவர் சொன்ன ரசூலுல்லாஹ் பயன்படுத்தாமல் அபூ ஹுரைரா தான் இதை அறிவிக்கிறாரு. அறிவிக்கும்போது ஒரு சில நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிடுறாரு. பல நேரங்களில் நான் சொல்கிறேன் அவருடைய கருத்தாக சொல்கிறார். அப்போ 2 கருத்துக்களையும் அறிஞர்கள் ஆய்வு செஞ்சுட்டு இது அபூ ஹுரைரா, தாரகுத்னி போன்ற ஹதீஸ்களுடைய நுணுக்கமான குறைபாடுகளை ஆய்வு செய்யக்கூடிய ஹதீஸ்களை ஆசான்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இது வந்து அபூ ஹுரைராவின் கூற்று என்பது தான் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய கூற்றுங்கிற அறிவிப்புள்ள வந்து யாரை சேர்த்துட்டாங்க. ஏன்னா பல தடவை அவர் அறிவிக்கிற இடத்துலலாம் தான் சொன்னதாக தான் சொல்கிறார் அப்படின்னு பல ஹதீஸ்கள் எடுத்து வச்சு இதெல்லாம் விரிவாக விளக்குற விஷயம். 50-60 ஹதீஸை எடுத்து வச்சு தேடி பார்த்து இவ்வளவுலையும் வந்து அபூ ஹுரைரா சொன்னார்னு வருது, இந்த 2 மட்டும் ரசூலுல்லாஹ்னு வருதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு மிஸ்டேக் அங்கே நடந்திருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய கூற்று இல்லைங்கிறது தான் ஹதீஸ் கலையுடைய அறிஞர்களுடைய முடிவு. இப்படி ஒரு செய்தி நீ காட்டினாங்கன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இருக்கும். அதே செய்தி அபூ ஹுரைரா சொந்த கருத்தாக சொன்னாருங்கிறது அதை விட ஜாஸ்தி அறிவிக்கப்படுது. அதை வைத்து அதை சொன்னவங்களுடைய நம்பகத்தன்மையெல்லாம் வைத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லலை, இது வந்து அபூ ஹுரைராவுடைய கருத்தான்ட்டாங்க. அப்படியே ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு கருதுனா கூட அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா அந்த காலத்தில் செருப்புங்கிறது வந்து ஓப்பன் டைப்பு தான். இப்போ நம்ம கவர் பண்ணி மாற்ற மாதிரி சொருகிற மாதிரி வச்சுக்கிறீங்கல்ல, இப்போ சட்டை போடுற மாதிரி இப்படி போடுறோம்ல, அப்படி தான் இப்படி விரிஞ்சிருக்கு காலை வச்சு அதுக்கு மேலே கட்டணும். அதுக்கு உட்காந்து தான் சரியாக வரும், நின்றுட்டு கட்ட முடியாது. நமக்கு வந்து மோல்டிங் டைப்பில் எல்லாம் வந்துடுது. செருப்பு வந்து நம்ம கட்டுறதோ ஒன்று ஷூவுக்கு மட்டும் கட்ட வேண்டியிருக்கும். மற்ற செருப்புகள்லாம் என்ன செய்யலான்னு கேட்டால் அப்படி உள்ள காலை மாட்டிகிட்டு போகிறது தானே, அதுக்கு வந்து உட்காரண்ட அவசியம் கிடையாது. அந்த காலத்தில் செருப்புகள் என்பது கீழே கட்டையாக இருக்குது, மேலே நூல் மாதிரி இருக்குது, இப்படி கிடக்கும். காலை அதுக்கு மேலே வச்சு அதுக்கு மேலே இந்த பக்கம் போட்டு கட்டணும். அப்படி கட்டுவதற்கு நின்று கொண்டே கட்டுவதுங்கிறது வந்து கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும், அதுக்காக சொல்லியிருப்பாங்கன்னு சில விளக்கம் சொல்கிறாங்க. நம்ம அந்த விளக்கம் கூட தேவையில்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லைன்னா முடிஞ்சு வச்சுக்கதா. ரசூலுல்லாஹ் சொன்னதானே இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்ருக்கானே. அபூ ஹுரைரா சொல்லிட்டு போகிற அவர் அந்த கருத்தை நினைச்சு சொல்லியிருப்பார்.
அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அதனால் அது ஒரு விஷயம். அடுத்ததாக அதுக்கு அடுத்து என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த செருப்பு அணிகிறதுக்கு சில ஒழுங்குகளை, சில சட்டங்களை சொல்கிறாங்க. என்ன சட்டம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், செருப்பு அணியும் பொழுது அதாவது வலது பக்கம் தான் முதல் அணியணும். செருப்பு மாற்றம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், வலது காலில் வந்து முதல் செருப்பை மாட்டணும், ரெண்டாவது இடது காலில் ரெண்டாவது மாட்டணும். கலட்டும் போது என்ன செய்யணும்னு கேட்டால், முதல்ல இடது காலை கழட்டிட்டு அப்புறம் வலது காலை கழட்டணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த செருப்பு அணிவதற்குரிய ஒரு ஒழுங்கை சொல்லித்தர்றாங்க. எப்படி சொல்லித்தர்றாங்கன்னு கேட்டால், புகாரியில் 5856வது ஹதீஸில் இருக்கிறது, இதன் தாளாகதுக்கும், உங்களில் யாராவது செருப்பு அணிவீர்களேயானால் ஃபல் எப்தா பில் யமீனி, வலது பக்கத்தில் ஆரம்பியுங்கள். எல்லாத்துக்குமே வலது பக்கம் தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, செருப்புக்கும் சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு காரியம் செய்தாலும் வலது புறம் இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஒய்தா நசா, கலட்டும் பொழுது ஃபல் எப்தா பிஷிமாலி, இடது புறத்தில் ஆரம்பிங்க. லியகுனில் யும்னா அவ்வளவுமா துன்னாலும், ஏன்னா வலது தான் முதல்ல அணியப்படக்கூடியதாக இருக்கணும். கலட்டுறது கடைசியாக கலட்டினதாக இருக்கணும். முதல்ல அணிகிறது வலதாக இருக்கணும், கலட்டுவதில் கடைசி தான் வலதாக இருக்கணும். அப்படின்னா கலட்டும் போது இடதை கலட்டணும். அப்போ செருப்பு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாக தெரியும் உங்களுக்கு, இதெல்லாம் நம்ம கவனிக்கிறதும் இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு நன்மை இருக்குது. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க என்பதற்காக வேண்டி செருப்பு போடும்போது கூட வலது காலில் போட்டுட்டு அப்புறம் இடது காலில் போட்டு மாற்றி இஷ்டத்துக்கு பூர்ணம் போட்டுட்ருக்குறோம். செருப்பு அணியும் போது எப்படி வசதி கிடைக்குதோ, எப்படி வாய்ப்பு இருக்குதோ அப்படி நம்ம போட்டுட்ருக்கோமே தவிர அதில் ஒரு வழிமுறை இருக்குதுங்கிறத பெரும்பாலும் மற்றெல்லாம் வலதை கவனிக்கிறோம். கொடுக்கும் போதெல்லாம் வலது கையில் தான் கொடுப்போம், இடது கையில் கொடுக்க மாட்டோம். அதிலெல்லாம் கேர்ஃபுல்லாக நம்ம இருந்தாலும் செருப்பு அணிகிற விஷயத்தில் பெரும்பாலும் நம்ம அதை பேணுற மாதிரி இல்லை. நம்ம கவனித்தோம்னா உங்களுக்கு தெரியும், காலில் செருப்பு மாட்டும் போது வசதி போல் மாட்டுவாங்க. ஒரு இந்த காலையில் மாட்டுவாங்க, அந்த காலையும் மாட்டுவாங்க, எப்படி இந்த செருப்பு கிடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாட்டிக்கிட்டு போகிறது இருக்குது. அப்படி இல்லாமல் இது ஒரு சுண்ணத்துங்கிற வகையில் என்ன செய்யணும், இதை ஒரு கவனத்தில் வச்சுக்கிறணும். அதே மாதிரி செருப்பு அணிந்திருக்கும் பொழுது ஒரு செருப்பு அறுந்து போச்சுன்னு வைங்க, நடந்து போயிட்டுருக்குறோம், செருப்பு அறுந்து போச்சுன்னு சொன்னால் ஒத்த செருப்பில் நடப்பாங்க. ஒரு செருப்பை வச்சுன்னு செய்வாங்க, ஒரு செருப்பில் நடப்பாங்க. ஒரு செருப்பு நடக்கிறதுக்கு தடை இருக்குது. செருப்பு இருந்தால் ரெண்டையும் எடுத்துரு. ஏன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா எம்ஷி அஹதுக்கும், இது புகாரில் 5856வது ஹதீஸில் இருக்கிறது. லா எம்ஷி அஹதுக்கும் ஃபி நஅலின் வாஹிதத்தின், ஒரு செருப்பில் உங்களில் யாரும் நடக்க வேண்டாம். லியுஹஃபிஹிமா ஜமியன், ரெண்டையுமே என்ன செய்யட்டும், கலட்டி விட்டுட்டும். அவில் யுன்இலிஹுமா ஜமியன், ரெண்டையுமே அணிந்து கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ செருப்பில் ஒரு செருப்பு அறுந்து விட்டது என்று சொன்னால் அதோட என்ன செய்யணும்னா இன்னொரு செருப்பை கலட்டிடணும். இன்னொரு இடத்துல முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் எப்படி வருதுன்னா, இதன் கத்தா ஷிசு அகதிக்கும், உங்களில் யாருடைய செருப்பு வாராவது அறுந்து விட்டால், அந்த காலத்து வாறு போடுவாங்க போல இருக்குது, வாரம் அறுந்து விட்டால் ஃபலா எம்சிஃபில் உஹுரா, இன்னொரு செருப்பில் நடக்காதீங்க. ஹத்தா யுசுலிஹா, அதை சரி செய்கிற வரைக்கும். செருப்பு அறுந்துருச்சுன்னா அங்கனுக்குள்ளே உட்காந்து சரி பண்ண பாருங்கள். அங்கனுக்குள்ளே உட்காந்து சரி பண்ணதுக்கு வசதி இல்லைன்னா செருப்பு இல்லாமல் கூட நடங்க. செருப்பு இல்லாமல் நம்ம நடக்குதுன்னு பார்க்க தேவையில்லை. அறுந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது, செருப்பு அறுந்து விட்டது என்று சொன்னால் ஒரு செருப்பு நடக்கக்கூடாது. ஒரு செருப்பு நடக்கிறதுங்க விஞ்ஞான ரீதியாக பெரிய கெடுது, டிஸ்கெலாம் பாதிக்கப்பட்டோம். இந்த பேலன்ஸ் கால் வித்தியாசம் வச்சுன்னு வைங்க, ஒரு செருப்புக்கும் ஒரு செருப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு கால் உயரமாக இருக்கும், ஒரு கால் பள்ளமாக போயிடும். அந்த மாதிரி இதில் கொஞ்சம் அதிகமாக நடந்துட்டீங்கன்னு சொன்னால் முதுகுத்தண்டு இருக்கிற டிஸ்க் வடம், தண்டு வடம்ங்கிறாங்கல்ல, அதில் வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டு போயிடுங்கிற அளவுக்கு உள்ள விஷயந்தான் அது. அதனால் செருப்பு கூட அதனால் சமமாக இருக்கணுங்கிறாங்க. ரெண்டு செருப்பு என்னமாக இருக்கணும், சம அளவில் இதுக்கு தயாரிக்கிறான். ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக தயாரிக்க மாட்டான். ரெண்டு செருப்புக்குமே என்ன இருக்கேன், அதனுடைய உயரம் கனமெல்லாம் ஒரே அளவில் இருக்கும். ஒரு செருப்புக்கு ஒரு செருப்பு ஒத்திருப்பது போலன்னு உதாரணம் காட்டுவாங்க. அந்த மாதிரியான அடிப்படையில் தான் செருப்பு தயாரிக்கப்படாது. அதனால் ஒரு செருப்பில் நடக்கிறதுங்கிறது ஒரு நல்லது இல்லை. அதே மாதிரி ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஆள் இருக்காங்கன்னு வைங்க, அவங்க முன்னாடி நம்ம செருப்பு அணிந்துட்டு போகக்கூடாதுங்கிற மாதிரி என்ன செய்வாங்கன்னா சிலர் நினைக்கிறாங்க. முன்னாடி பெரிய தலைவர் போயிட்டுருக்கிறார், போகும்போது என்ன செய்வாங்கன்னா, கிராமங்களில் போனீங்கன்னு சொன்னால் தலைவர் போனார்னா பின்னாடி போனவங்க செருப்பை கையில் தூக்கிட்டே போவான். அவரை கடந்து போய் தான் செருப்பை போடுவான். ஏன்னா அவருக்கு முன்னாடி செருப்பு அணிகிற ஒரு கண்ணியமான ஒரு வேலை. அதெல்லாம் அவருக்கு மாதிரி ஆட்களுக்கு உள்ளது, உனக்கு மாதிரி உள்ளது கிடையாது. நீ பெரிய தலைவருக்கு முன்னாடி அவருக்கு பின்பற்றி நடப்பாயானால் அவருக்கு பின்னாடி எப்படி நீ போகணும், செருப்பை கையில் தூக்கிட்டு தான் போகணும். அவரை கடந்த பிறகு தான் செருப்பை போடணும்னு நிறைய நம்பிக்கை
பல கிராம பகுதிகளில் இருக்கிறது, நகர்ப்புறத்தில் கூட அந்த மாதிரி நடக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. செருப்புங்கிற ஒரு ஆடை, சட்டை எப்படி ஒரு ஆடையாக இருக்குது அந்த மாதிரி ஒரு ஆடை. அதனால் எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் அவருக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம், செருப்பு அணிந்துட்டு போகலாம். பெரியார் வர்றார், அதுக்கான செருப்பு கலட்டணும். பிரமுகர் வர்றார், அவருக்கு முன்னாடி இப்போ நம்ம செருப்பு போட்டு நிற்கிறது அப்படிங்க. அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கிறோமுங்க. அல்லாஹ்வுக்கு முன்னாடி செருப்பு போட்டு நிற்கும்போது மனுஷனுக்கு முன்னாடி நின்றா என்ன? அது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஹதீஸில் புகாரில் 1149வது ஹதீஸ் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. மேராஜுக்கு போகும்போது அங்கே பல விஷயங்கள் எல்லாம் எடுத்து காட்டினான். பல விஷயங்கள் உலகத்தில் இனிமேல் நடக்கப்படக்கூடியங்கள், இப்படி பல விஷயங்களை எடுத்து காட்டுறான். அந்த மாதிரி அவங்களுக்கு எடுத்து காட்டப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்னென்னு கேட்டால், பிலால்ங்கிற வாங்க சொன்னார்ல, பிலால்ங்கிற ஒரு சஹாபி வந்து சொர்க்கத்தில் அவங்க பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்களா, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி அவர் போயிட்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி அவர் போகிற மாதிரி அந்த மேராஜில் அந்த காட்சி காட்டப்படும், கனவு மாதிரி காட்டப்படுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு முந்தி பிலால் நடந்து போயிட்டே இருக்கார் சொர்க்கத்தில். அப்போ அது எப்படி போயிட்டுருக்கிறாருன்னு கேட்டால், நல்ல செருப்பை போட்டு அணிந்து செருப்பை நல்லா தேய்ச்சி நடந்துக்கிட்டு போயிட்டுருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த காலையில் எழுந்த உடனே பிலாலை கூப்பிட்டு கேட்குறாங்க, பிலாலை நீ வந்து செஞ்ச நல்ல காரியம் எதாக இருந்தால் சொல்லு, நீ உன் வாழ்க்கையில் நீ செஞ்ச சிறந்த நல்லமல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இதை கேட்குறேன்னு கேட்டால், யாருக்கும் கிடைக்காத ஒரு அந்தஸ்து உனக்கு இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன். சொர்க்கத்தில் வந்து ஃபைன்னி சமீத்து தஃபன் அலைக்க ஃபைன எதை ஃபில் ஜன்னா, எனக்கு முன்னாடியே நீ சொர்க்கத்தில் உன்னுடைய செருப்பு ஓசையை நான் கேட்குறேன். ஒரு சில பேர் நடக்கும்போது செருப்பை தேய்ச்சி நடப்பாங்க, சத்தம் வரும். அந்த செருப்புடைய அந்த ஓசையை வச்சு இந்த ஆள் தான் நடக்கிறான்னு கண்டுபிடிச்சிடலாம் சில ஆட்களுக்கு. இவருடைய செருப்பு ஓசை ரசூலுல்லாஹ்வுக்கு அறிந்ததாக இருந்திருக்கு. என்ன செய்கிறாங்கன்னா, சமீத்து தஃபன் அலைக்க, உன் செருப்பு ஓசையை நான் கேட்டேன். பைன எதை, எனக்கு முன்னால் இல்லைஜனா, எனக்கு முன்னாடி நீ செருப்போடு நீ போயிட்டுருக்கிற மாதிரி நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அதனால் நீ என்ன அமல், இவ்வளோ பெரிய தரஜா உனக்கு கிடைக்கணுமாக இருந்தால் நீ என்ன ஒரு அமல் செஞ்சாயின்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் பெருசாகலாம் எல்லோரும் செய்கிற அமல் தான் செய்கிறேன். யாரும் செய்யாத நான் செய்கிறதா இருந்தால், எப்போ நான் ஒழு செஞ்சனோ 2 ரக்காத் தொழுதுருவேன். பகல்லையோ இரவுலையோ அந்த சுன்னத்தான தொழுகை இருக்குதோ ஃபர்ல் இருக்குது அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஒழு செஞ்ச உடனே 2 ரக்காத் நான் தொழுவாமல் இருக்க மாட்டேன். இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் செஞ்ச ஒரு நல்லறமாக தெரியுதுன்னு அவர் சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதுதான் காரணமாக இருக்கும்ட்டாங்க. அப்போ அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி அவர் போகிற மாதிரி எல்லாம் காட்டுறாண்டா என்ன அர்த்தம்? செருப்பு போட்டு ரசூலுல்லாஹ் போகிறாங்க, அவருக்கு முன்னாடி அவரை வந்து செருப்பு அணியக்கூடாது அப்படின்னு இருக்குமையானால் அவர் செருப்பு அணியாதவராக எல்லாம் காட்டியிருப்பான். அவர் செருப்பணிந்து போகிறார், நபியை முந்தி கொண்டு செருப்பணிந்து போகிறார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டுவதிலிருந்து அதில் என்ன மரியாதை குறைவோ மார்க்கத்தில் ஒரு கெட்டதோ கிடையாது. அதையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி செருப்பு வாங்கும் பொழுது நல்ல கவர்ச்சியாக நல்ல அழகாக உயர்தரமான செருப்புகள்லாம் வாங்கலாம். செருப்புக்கு போட்டுக்கிட்டு செலவழிக்கிறான்னு சில பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. செருப்புங்கிறானா இந்த காலத்தில் களவாண்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு வரும்போதுன்னா நீங்கள் சாதாரண செருப்பு போட்டுக்கலாம். ஆனால் செருப்பு அணிந்ததுக்கு ஒருத்தர் என்ன செய்யலாம், செருப்பு போடுறோம் அதுவே ஒரு 1000 ரூபாய் இருக்குது, 2000 ரூபாய் இருக்குது போடுறான்னு வைங்க. அதை பற்றி மக்களுடைய பார்வை 2 விதமாக இருக்குது. சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, சட்டைக்கே வழி இல்லாத எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, இவனை இப்போ செருப்புக்கு எப்படி செலவழிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. அப்படி நினைக்கக்கூடாதானா, அவனுக்கு எல்லாம் கொடுத்துருக்காம போடுறான். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இது பல தடவை சொன்ன ஹதீஸ் தான். என்ன சொல்கிறாங்கன்னா, யாருடைய உள்ளத்தில் கடுகளவுக்கு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்துக்கு போக மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை, பெருமை வேணாங்கிறீங்களே, சில பேர் வந்து அவங்களுடைய ஆடை அழகாக இருக்குன்னு விரும்புகிறாங்க, செருப்பு நல்ல அழகாக இருக்குன்னு விரும்புகிறாங்களே, அது பெருமையானு கேட்குறாரு. செருப்பு நல்ல சாதாரண செருப்பாக இல்லாமல் நல்ல ஒரு அழகான செருப்பாக இருக்கணும் என்று நாங்கள் ஆசைப்படுறோம், இது பெருமையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அது பெருமை இல்லை, அழகாக இருக்க தானே விரும்புகிறீங்க. இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாவே அழகானவன், யுஹிபுல் ஜமால், அழகாக இருப்பதை தான் விரும்புகிறான். அதனால் நீங்கள் அழகாக இருக்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. பெருமைங்கிறது வந்து அடுத்தவனை மட்டம் தட்டுறது, சத்தியத்தை மறுக்கிறதாம்பா பெருமை. நீ இதை போட்டதுனால அடுத்தவன் மட்டம் நினச்சிவிடாத. நீ அழகான கவர்ச்சியான உயர்வான செருப்பணி போட்டாலும் அதனால் அடுத்தவனை தாழ்வு நினைக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? செருப்புக்கு நம்ம செலவழிக்கலாம். செருப்புக்காக என்ன செய்யலாம், அல்லாஹ் நிறைய பறக்க தந்துருந்தான்னு சொன்னால் செருப்புக்கு எவ்வளோ நாள் வாங்கி போடுங்க, ஹலாலான காசுலான வாங்குறீங்க, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த செருப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய வச்சுக்கிறங்கன்னு சொன்னது என்ன ஹதீஸில் ஒன்று செருப்பு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. செருப்பு எவ்வளோ நாள் வச்சுக்கிறங்க,
செருப்பு அணிந்து கொள்கிற வரைக்கும் ஒருத்தன் வந்து அவன் வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறான்ங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, ஒரு மனிதன் செருப்பு நிறைய வைத்திருந்தானே ஆனால் அவன் செருப்பு என்பது வாகனத்தில் போகிற மாதிரி, ஒரு வாகனத்தில் ஏறி போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு காரியம் ஒரு இயலுமானால் செருப்பை எவ்வளோ உண்டாலும் மாற்றிக்கிறங்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், இஸ்தக்சிரு மினன் நிஆலி, செருப்பு அதிகமாக வைத்துக் கொள்ளுங்கள். சட்டை கூட ஒரு சட்டைக்கு மறு சட்டை இல்லை. அன்றைக்கு உள்ள சமுதாயத்தில் வந்து ஒரு சட்டை தான் வச்சுருப்பாங்க, இன்னொரு சட்டை இருக்காது. அந்த மாதிரி உள்ள நேரத்தில் என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்தக்சிரு மினன் நிஆலி, செருப்புகளை அதிகமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஃபைன்னர் ரஜுல லா யஸாலு ராக்கிபன் மன் தால, செருப்பு அணிந்திருக்கிற வரைக்கும் அவன் வாகனத்தில் ஏறி போகிற மாதிரி இருக்கிறான், ஒரு அந்தஸ்தாக இருக்குது. செருப்பு அணிந்துக்கிட்டு நடந்தீங்கன்னா ஒரு குதிரையில் ஏறி போகிற மாதிரி ஒரு தர்ஜா அது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நிறைய வச்சுக்கிறேங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம், மீட்டிங் போகிறதுக்கு ஒரு செருப்பு, பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு களவாண்டு போயிடுவாங்க, ஏன்னா ஹவாய் போட்டு வந்துருங்க, பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு அதுக்கு ஒரு செருப்பு, இப்படி பல வகை இருக்குல்ல. செருப்புகளை ஒரு 5-6 வகை வச்சுக்கிற வேண்டியதானே. பாத்ரூம் போகிறதுக்கு ஒரு செருப்பு, வீட்டுக்குள்ளே போட்டு நடக்கிறதுக்கு ஒரு செருப்பு, வெளியே போகிறதுக்கு ஒரு செருப்புன்னு பல வகை வச்சுக்கலாம். செருப்புகள் வந்து அப்படி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அது தப்புன்னு நினச்சிடக்கூடாது. நம்ம தேவையில்லாமல் செய்கிறோமோன்னு நினைக்க தேவையில்லை. அது ஒரு சுண்ணத்தை செய்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை, அவங்களுடைய அனுமதிச்சதை செய்கிறோம்னு நினச்சிங்கன்னா சவாபா போயிடும். அதனால் செருப்புகள் வந்து எவ்வளோ வைத்து கொண்டாலும் அதில் வந்து என்ன இல்லை, தவறே தவறு கிடையாது. மட்டும் இல்லை, அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க செருப்பு வந்து நிறைய வச்சுக்கிறங்க. இது முஸ்லீமில் உள்ள ஒரு ஹதீஸ். அதே மாதிரி இந்த செருப்பு சம்பந்தமாக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம செருப்புல வந்து ஒரு அசுத்தம் சாணி இதெல்லாம் இருக்குன்னு வைங்க. நம்ம இருக்கிற இடத்துல ஒரு அசுத்தமான பொருள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த செருப்பு கொண்டு சுத்தம் செய்யலாம். ஒரு பள்ளி இருக்குது, செருப்பு கொண்டு அடிக்கிறோம்ல, அடிக்கிறதா இருந்தால் கம்பு இருந்தால் கம்பை வச்சு அடிப்போம். ஒரு அடிக்க வேண்டிய ஒரு பிராணி வருதுன்னு வைங்களேன், கையில் செருப்பு இருந்தால் செருப்பு எடுத்து அடிப்போமா இல்லையா? இப்படியெல்லாம் இந்த செருப்பை வந்து அசுத்தங்களை நீக்குவதற்கும் வேறு வேறு காரியங்களுக்கும் நடக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா, இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எதை வேணாலும் செய்யலாம். செருப்பு கொண்ட அசுத்தத்தையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம். நம்ம சளியாக காஞ்சி கொண்டு சளியாக இருக்குது, கையை கொண்டு செய்யாமல் செருப்பு கொண்டு இப்படி தள்ளி விட்றோமா இல்லையா? அந்த மாதிரி வந்து செருப்பை கொண்டு செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம். ஏன்னு கேட்டால் இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு. சல்லைத்துமா, அதாவது அப்துல்லாஹ் இப்னு ஷஹீர் என்கிற சஹாபி சொல்கிறார், சல்லைத்துமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வோடு நான் தொழுதிருக்கிறேன். தொழுகும்போது ஃபரைத்துஹு, அவர்களை நான் பார்த்தேன். தன்னஹ, அவங்களே என்ன செஞ்சாங்கன்னா அந்த காரி உமிழ்ந்தார்கள். எச்சி மாதிரி சளி மாதிரி வந்துருச்சு போல இருக்குது. அதை காரி துப்பி விட்டு இப்போ தலக்கஹா பின் அலிஹி, அவங்களோட செருப்பை கழட்டி இப்படி தேய்ச்சி விட்டாங்க. காரி உமிழ்ந்தாங்கன்னா மேலே மண்ணில் கிடக்கும்ல, மண்ணில் கிடந்துக்கிட்டு இருந்தால் அடுத்த ஆளுக்கு மிதிச்சிருவாங்க, அது நல்லா இருக்காதுங்கிறான்னு நினைச்சாங்கன்னா அந்த செருப்பை கொண்டு அதை வந்து க்ளீன் பண்ணாங்க அப்படிங்கிறதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த செருப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம அது அசுத்தங்கள் படுற இடத்துல தான் செருப்புன்னு நடப்போம். ஆனால் செருப்புன்னு சொன்னாலே எதுக்கு தான் வச்சுருக்குறோம், அசுத்தம் பற்றக்கூடாதுங்கிறது தானே செருப்பு அணிகிறோம். பெரும்பாலும் அசுத்தம் வைப்போம், இதுக்காகத்தான் நம்ம செருப்பு அணிகிறோம். அப்படி அணியும் பொழுது சில சாக்கடையில் மிதிச்சிருவோம், ஒரு அசுத்தத்தை மிதிச்சிருவோம். அப்படி மிதித்தோம் என்று சொன்னால் அதை போய் கழுவித்தான் அவனை சில பேர் செய்வாங்க. போய் வீட்டுக்கு போய் தண்ணி ஊற்றி என்ன செய்வாங்க, செருப்பு போட்டு கழுவுவாங்க. அப்போ செருப்பில் வந்து ஏதாவது அசுத்தங்கள் பட்டுவிட்டது என்று சொன்னால் அதை சுத்தம் பண்ணுற முறை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நீங்கள் வந்து சுத்தமான இடத்துல வந்து அதை தாண்டி ஒரு நல்ல இடத்துல வந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த நல்ல இடத்துல நடக்கிறீங்கல்ல, அதை சுத்தமாக்கிறோம். ஒரு அசுத்தமான இடத்துல நடக்கிறீங்க, நடந்துட்டு அப்படியே அதான் கடைசி இடமா இருந்துச்சுன்னா அது அசுத்தமாக இருக்கும். அப்போ நீங்கள் கழுவ வேண்டி வரும். அசுத்தமான இடத்தில் நடந்து விட்டு அதை கடந்து நல்ல மண் இருக்குது, அதில் நடந்து வர்றீங்க. அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் வந்து அந்த இதை வந்து க்ளீன் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. எப்படின்னு கேட்டால் அபூதாவுதில் ஹதீஸ் வருது. அபூதாவில் வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா, உம்மு சலமா கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நான் வந்து ஒரு அசுத்தமான இடத்துல நடந்து வர்றேன், அப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கு பிறகு நல்ல அசுத்தம் இல்லாத நிலம் இருக்குதா, பூமி இருக்குதான்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னா அதுக்கு இது சரியாக போச்சு, இது அதை சுத்தப்படுத்திடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை வந்திருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதா பற்றி அஹதுக்கும் பின் அலிஹி அல்லதா, உங்களில் யாராவது செருப்பை கொண்டு ஒரு அசுத்தத்தை மிதித்து விட்டால், ஒரு சாணியை மிதிச்சிட்டிங்க, ஒரு மலத்தை மிதிச்சிட்டிங்க, ஏதோ ஒன்றை மிதிச்சிட்டிங்கன்னு வைங்க, அப்படி மிதித்து விட்டது என்று சொன்னால் இன்னத்துராப லஹு தஹூருன், அதுக்கு அடுத்த ஒரு மண் இருக்குல்ல அதுவே சுத்தமாக்கணும், கழுவுனுங்கிற கிடையாது. ஏன்னு கேட்டால் அந்த செருப்புங்கிறது இப்போ நம்ம எல்லாம் பிளாஸ்டிக் செருப்பு போடுறோம், அது கழுவுனாலும் ஒன்றும் பாதிக்காது.
அந்த காலத்தில் தைக்கிற செருப்பு தோளில் உள்ள செருப்பை கழுவுனாங்கன்னு வைங்க, அது ஒரு மாதம் உழைக்கிறது வந்து இப்போ 5 நாளில் இப்போ கிழிஞ்சு போயிடும். அதுக்காக வந்து ரசூலுல்லாஹ் அது செருப்புக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சலுகை தர்றாங்க. செருப்பில் ஏதாவது அசுத்தம் பட்டுச்சுன்னு சொன்னால் மண்ணை கொண்டே சுத்தமாயிரும். அது மண்ணில் மிதித்து வர்றீங்கல்ல, அதனாலேயும் சுத்தமாயிரும். அப்படி மண்ணில் தேய்ச்சி விட்டாலும் சுத்தமாயிரும். ஒரு அசுத்தம் பட்டுச்சுன்னு சொன்னால் அதை போய் தண்ணி ஊற்றி கழுவி சோப்புலாம் போட்டு கழுவி க்ளீன் பண்ணால் தான் மர அணியணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு வசுவாசாக நினைக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதா வத்தி அகதுக்கும் பின் அலிஹில் அதா, இது அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ். உங்களில் யாராவது தன்னுடைய செருப்பை கொண்டு அசுத்தமானதை தொட்டு விட்டார் என்று சொன்னால் ஃபைன்ன துராப லஹு தஹூருன், அந்த மண் வந்து அவருக்கு வந்து சுத்தமாக்கிவிடும் என்று சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து செருப்புக்காக உள்ள ஒரு சட்டங்கள். செருப்பு சம்பந்தமாக இன்னும் சில சட்டங்கள் இருக்கிற இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தேர்தல் கமிஷன் வழங்கியிருக்கிற படிவம் சம்பந்தமாக ஒரு கூடுதலான ஒரு செய்தியை நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது அவங்க கொடுத்துருக்கிற அந்த படிவம் வந்து நிரப்புறதுக்கு வந்து ஒரு 90% மக்களுக்கு முடியாது. அவங்க கொடுத்துருக்குற அந்த படிவத்தில் கேட்குற உன்னுடைய வாக்காளர் நம்பர் என்னன்னு கேட்பான். அது வந்து வாக்காளர் அட்டை வச்சுருந்தான்னா தெரிஞ்சிடும். 2005 நீ வாக்காளராக இருந்தியான்னு கேட்குறான். எப்படி ஒரு கிராமத்தில் உள்ளவனுக்கு எப்படி தெரியாது? இணையதளத்தில் போய் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி நெட்டை கனெக்ட் பண்ணி அவனுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தா தான் நான் இருந்தேனா இல்லையான்னு தெரியும். 2005 உனக்கு வாக்காளர் இருந்தால் அந்த நம்பரை போடுங்கிறான். இது கிராமத்தில் ஒன்று செய்ய முடியுமா? சாதாரண மக்களுக்கு தெரிய முடியுமா? யார் கொஞ்சம் படித்து கம்ப்யூட்டரில் நாலேஜோடவும் இருக்கிறாங்களோ, நெட்டு வச்சுருக்கிறாங்களோ, அந்த வசதி இருக்குதோ அவங்களுக்கு தான் செய்ய முடியும். அதனால் நமக்கு வந்த தகவல் பிரகாரம் அந்த ஃபார்மை வாங்கி வைத்து கொண்டு தெருன்னு முடிக்கிறாங்க மக்கள். அதில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா வாக்காளர்லாம் போயிடும். அது ஃபுல்லப் பண்ணாமல் போனாலும் பிரச்சனை ஆயிரும். தப்பாக ஃபுல்லப் பண்ணி கொடுத்தீங்கன்னு வைங்க, நீங்கள் வாக்காளர் இல்லைன்னு சொல்லிவிடுவான். அவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக இருக்கிற காரணத்தினால ஒவ்வொரு ஜமாத்தார்களும், ஒவ்வொரு இயக்கத்தினரும், ஒவ்வொரு குழுவினரும் என்ன செய்யணும்னு கேட்டால், இதுக்காக வேண்டி ஒரு மக்களுக்கு ஒரு முகாம் நடத்தணும். முகாம் நடத்தி யாரெல்லாம் ஃபார்ம் வச்சுக்கிற ஃபுல்லப் பண்ண தெரியாமல் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி வழிகாட்டக்கூடிய சில அறிஞர்களை, சில படித்தவர்களை வைத்துக்கொண்டு 2-3 சிஸ்டத்தை வைத்துக்கொண்டு அவங்களுடைய ஃபார்மை வாங்கி நம்மளே தேடி எடுத்து நெட்டில் போய் தேடி அவங்களுடைய பழையது என்ன புதிய என்ன தேடி எடுத்து நம்மளே ஃபுல்லப் பண்ணி கொடுத்தா தான் அவங்க என்ன செய்ய முடியும், வாக்காளர் ஆக முடியும். இல்லைன்னா பார்ப்பாங்க, ஒன்றும் தெரியலைன்னு தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டால் வாக்காளர் இல்லைன்றுவான். வாக்காளர் இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்த வருஷத்துக்கு வந்து நீங்கள்லாம் இந்தியரே இல்லைன்றுவாங்க. முதல் வாக்காளராக இல்லாதனால இந்தியர் இல்லைன்றுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிற காரணத்தினால ஒருத்தர் விடாமல் அது வாக்காளர் ஆகணும்னு சொன்னால் ஆக முடியும். அவன் செஞ்சுருக்கிறது கிறுக்குத்தனம் பண்ணியிருந்தாலும் நம்ம கவனமாக செஞ்சால் அதை கரெக்ட் பண்ணிட முடியும். அதனால் சில ஊர்களில் அப்படி செய்கிறாங்க. சில ஊர்களில் பள்ளிவாசல் அறிவிப்பு செஞ்சு பள்ளிவாசலுக்கு வர வைத்து எல்லா மக்களுக்கும் அதை ஃபுல்லப் பண்ணி கொடுக்குற வேலையெல்லாம் செய்கிறாங்க. இதுக்கு என்ன தேவைன்னு கேட்டால் 2 படித்தவர்கள், 2 சிஸ்டம் அதை வைத்து கொண்டு மக்களையெல்லாம் ஃபார்மை கொண்டு வர சொல்லி அவன் நம்மளே உட்காந்து ஃபுல் பண்ணி கொடுக்கணும். கையெழுத்து போட தெரியாமல் இருப்பாங்க, எழுதக்கூட தெரியாது. அப்படிப்பட்ட மக்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் ஒருத்தர் விடாமல் வாக்காளரை சேர்க்கணுமாக இருந்தால் இது ஜமாத்தார்களுக்கும் சமுதாய தலைவர்களுக்கும் இயக்கங்களுக்கும் சங்கங்களுக்கும் தொண்டு நிறுவனங்களுக்கும் குழுக்களுக்கும் எல்லாருக்குமே இந்த கடமை இருக்குது. தனி நபருக்கு செய்ய முடியாது. அதனால் இந்த மாதிரி கூட்டாக முகாம் நடத்தணும். அதாவது வாக்காளர் இதில் சேர்க்குற படிவம் பூர்த்தி செய்கிற முகாம், படிவம் பூர்த்தி செய்யும் வழிகாட்டல் முகாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பை போட்டு 2 பேர் கிடைக்க மாட்டாங்களா ஊரில்? 2 பேர் இது சொல்லித்தரக்கு 2 பேர் கிடைப்பாங்க. இதை செய்யணுங்கிறது இல்லைன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்கன்னு தெரியுது. பார்க்குற விஷயம் வர்ற தகவலை வச்சு பார்க்கும் பொழுது ஒன்றும் புரியலைங்க, தூக்கி போட்டு அப்படிங்கிற அளவுக்குலாம் சொல்கிறாங்க. அப்போ இது அந்த அளவுக்கு போயிடக்கூடாது என்று சொன்னால் நம்ம ஆர்வம் ஊட்டி இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது உங்களுடைய அந்த குடிமகன் ஆக்கிறதுக்குரிய ஒரு சோதனை காலம் இது. அதுக்கு தான் இந்த இவ்வளோ கண்டிஷனை போட்டு வச்சுருக்கிறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க என்று மக்களுக்கு விளக்கி பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் என்பதை எல்லா ஜமாத்தார்களும் என்ன செய்யணும். அல்லது தனவந்தர்கள் கல்யாண மண்டபத்தை பிடிச்சி கூட என்ன செய்யலாம், சில ஆளுக்களை வச்சு இத்தனாம் தேதி இந்த மாதிரி நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் வருவாங்க. தெரியாத மக்கள் இருக்கிறாங்க, ஃபார்மை கொண்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லிட வேண்டியதான். வந்து அதுக்குரிய முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுக்குறது ஒரு கடமை என்பதை சொல்லி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.